சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே விஜயா கிட்டேயும் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணியை விஜயா எல்லார் முன்னாடியும் பலார்னு வெளுத்துவாங்க. பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே நிற்கிற ரோகிணி வேற வழி இல்லாமல் மனோஜ் கிட்ட, மனோஜ் நான் உனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன், நீயாவது அத்தைக்கிட்ட சொல்லி புரிய வைக்கக்கூடாதா? நான் என்ன பெரிய பொய்யை சொல்லிட்டேன்னு எல்லாரும் என் மேலே கோவப்படுறீங்க. உனக்காக தானே மனோஜ் இந்த பொய்யவே நான் சொன்னேன். அது மட்டும் இல்லை, நான் உன் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் என்ன அத்தை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க. என்ன நீயாவது மன்னிச்சு ஏற்றுக்க கூடாதா? எனக்காக நீயாவது சப்போர்ட் பண்ணக்கூடாதா மனோஜ்? நீயும் அமைதியாக இருந்தா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குடனே மனோஜும், நான் உனக்கு இந்த விஷயத்தில் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? நீ என்ன என் அம்மாவன்னு என் குடும்பத்தையே ஏமாத்திருக்கிய ரோகிணி. ஏதோ யாரையோ கூட்டிகிட்டு வந்து இவர் தான் என் மலேசியா மாமான்னு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்தது? நீ உண்மையாகவே பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தா இப்படி செஞ்சுருக்க மாட்டல்ல. உன்னையே நம்பிட்டு இருந்த என்ன இப்படி ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்தது? இதில் நான் வேற உனக்கு சப்போர்ட் பண்ணணுமா? என் அம்மா எடுத்த முடிவு சரிதான் தான் எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை கிட்ட போயிட்டு அழுகிறாங்க. மாமா நீங்களாவது அத்தைக்கிட்ட எடுத்து சொல்லக்கூடாதா? நான் செஞ்சது தப்பு தான், எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன். அதுக்காக என்னை வீட்டை விட்டா வெளியில் போக சொல்கிறது? நான் இந்த வீட்டோட மருமக, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீங்கள் சொன்ன உடனே என்னால் வீட்டை விட்டெல்லாம் அப்படியே வெளியில் போயிட முடியாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட விஜயா, என்ன சொன்ன? ஏன் முன்னாடி நீ இப்போ என்ன சொன்னியோ அதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு கேட்க, அதுக்குடனே இங்கே ரோகிணியும், நான் எதுக்காக பயப்படணும்? நான் தான் சொல்கிறேனே, நான் செஞ்சது தப்பு தானே. மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா என்னை வீட்டை விட்டு எதுக்காக வெளியில் போக சொல்கிறீங்க? மனோஜோட மனைவின்ற உரிமை எனக்கு இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டில் இருக்க தான் செய்வேன். யாருக்காகவும் நான் வீட்டை விட்டு என்றைக்கும் வெளியில் போகவே மாட்டேன் அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோவமாக விஜயா கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் அடம் பிடிக்கிறாங்க. அதுக்குடனே விஜயாவும், பாத்தியா மனோஜ், இந்த ரோகிணி எவ்வளோ திமிரா என்கிட்டயே பேசுகிறான்னு, செய்கிறதெல்லாம் செஞ்சு அவமானப்படுத்திட்டு சொல்ல வேண்டிய பொய்யெல்லாம் சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டு இப்போ என்னவோ ரொம்ப நல்லவ மாதிரி உரிமை கேட்டில் நின்றுட்டுருக்கா. உனக்கு என்ன உரிமை இருக்குது இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு? பொய் சொன்னதுனால தான் மனோஜை கல்யாணம் பண்ணி வச்சனே தவிர்த்து மற்றபடி நீ யாருன்ற உண்மை எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுக்கு ஒன்றை நான் மருமகளாக கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டேன். இப்போ எல்லாரும் என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு காரணம் உன்னை நம்பி நான் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போய் தானே. நான் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன், அப்போ நான் தானே முடிவெடுக்கணும். மரியாதையாக கேள்வி கேட்டுட்டு இருக்காம வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி ரோகிணியை கூட்டிகிட்டு போய் வெளியில் வெளுத்து வாங்கி அனுப்பிட்டு கதவையை மூடிட்டு வந்த விஜயா சொல்கிறாங்க, பார்த்தீங்களாங்க, செஞ்ச தப்பெல்லாம் மறைச்சது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் மருமகளாக இருக்க எனக்கு உரிமை இருக்குன்னு என்ன பேச்சு பேசுகிறா இந்த ரோகிணின்னு. இவை இப்படி ஏமாத்துவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மனோஜோட வாழ்க்கையை நானே இந்த ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சு இப்படி செஞ்சுட்டேனே, அதை தான் என்னால் தாங்க முடியலன்னு இங்கே விஜயா ஒரு பக்கம் கோவமாக இருந்தாலும் மனோஜோட வாழ்க்கையை நினச்சி பார்த்து கண் கலங்கி போய் நிற்க, உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை இந்த பிரச்சனைக்கு காரணம் முதல்ல நீங்கள் தான். ரோகிணியை பற்றி நல்லா விசாரிச்சிருந்தா இப்படி நாம் யாரும் ஏமாந்துருக்கவும் மாட்டோம். நீங்கள் அவமானப்பட்டு நிற்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. மாமா சொல்கிறத நீங்கள் கொஞ்சமாவது கேட்டிருக்கணும்னு மீனா சொல்ல, உடனே இங்கே விஜயாவும், போதும் இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு என் மேலே தான் எல்லா தப்பு இருக்குன்னு யாரும் என்னை பற்றி பேச வேண்டாம். மீனா நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு ரொம்ப கோவமாக விஜயா போயிடுறாங்க. அங்கே நின்றுட்டுருக்க மனோஜ் தலை குனிஞ்சு நிற்க, உடனே அண்ணாமலை சொல்கிறாரு முத்துக்கிட்ட, முத்து, மீனா நல்ல வேலை நீங்கள் 2 பேரும் இப்போயாவது அந்த ப்ரௌன் மணியை கூட்டிகிட்டு வந்து ரோகிணியை பற்றின உண்மை என்னன்னு இங்கே எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக புரிய வச்சிங்க. இல்லைனா நாம் அந்த ரோகிணியை ரொம்ப நம்பி இன்னும் ஏமாந்துக்கிட்டே இருந்திருப்போம். பணத்துக்கு ஆசைப்பட்டு ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இப்போ மனோஜோட வாழ்க்கை தான் என்னாக போதோன்னு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குப்பா முத்து. என் மருமக மீனா பெரிய வசதி வாய்ப்போட வரலனாலும் இங்கே உனக்கு ஏற்ற மனைவியாக நடந்துக்கிறா. உன்னையும் திருத்தி நல்லா சம்பாதிக்க வச்சு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கீங்க. ஆனால் மனோஜோட வாழ்க்கையை பாரு, என்ன தான் சொல்லன்னு தெரியல. சரி முத்து, நீங்கள் 2 பேரும் முயற்சி செஞ்சு இந்த உண்மையை கண்டுபிடிச்சதுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். ஆனாலும் இந்த ரோகிணி இப்படி செஞ்சதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு பக்கம் ரோகிணி மேலே தான் தப்பு இருக்குன்னு நினச்சாலும் விஜயா மேலே தான் எல்லா தப்புமே இருக்குது. அதை விஜயா என்னைக்கு புரிஞ்சிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் அங்கேருந்து போகிறாரு. மீனா சொல்கிறாங்க, ஏங்க நாம் என்னவோ உண்மையை நிரூபிக்கணும்னு நினச்சோம். அதனால் ரோகிணியை எப்படி வீட்டை விட்டு அத்தை வெளியில் அனுப்புவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. என்னதான் இருந்தாலும் ரோகிணி பாவங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு முத்து சொல்கிறாரு, என்ன மீனா ரோகிணியை போய் பாவம்னு சொல்லிட்டு இருக்க? அந்த பார்லலம்மா நம்மளையே எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தல அவங்க யாருன்ற உண்மை அம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே எப்படி நம்ம முன்னாடியே வெளுத்து வாங்கினாங்கன்னு. இதெல்லாம் முன்னாடியே உண்மையை கண்டுபிடிச்சிருக்கணும் மீனா. நான் அவங்க மேலே சந்தேகப்பட்டது சரியாக போச்சு பார்த்தியா?
என் அம்மா நல்ல வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனதில் தப்பே இல்லை. இனியாவது அந்த பார்லர் அம்மா திருந்தினா சரிதான். ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் மனோஜ் எப்பயுமே அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்றத இன்றைக்கும் நிரூபிச்சிட்டான். அதனால் அந்த பார்லர் அம்மா தலை குனிஞ்சு அவமானப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிற நிலைமை அவங்களுக்கு வந்துருச்சு. அவங்க செஞ்ச தப்புக்கு தான் இப்படியெல்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க. அதுவும் அந்த பார்லர் அம்மாவெல்லாம் நினச்சி நீ என்றைக்கும் கவலைப்படாத. நாம் 2 பேருமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பார்லர் அம்மா பெருசாக திட்டம்லாம் போட்டுச்சு. அதான் அந்த பார்லர் அம்மாவை பற்றின உண்மை ஒன்று ஒன்றா இப்போ வெளியில் வந்துட்டுருக்கு. எல்லா உண்மையும் சீக்கிரமாகவே தெரிய வந்துடும். அந்த பார்லர் அம்மா நம்மளால தான் உண்மையெல்லாம் தெரிய வந்திருக்குன்னு கண்டிப்பாக நம்ம மேலே ரொம்ப கோவமாக இருப்பாங்க. அந்த பார்லர் அம்மாவை நினச்சிலாம் நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத. நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. ரூமில் இருக்க விஜயாவும் அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க இந்த ரோகிணி இப்படி ஏமாத்திட்டாலேங்க என்னால் தாங்கிக்கவே முடியல. ஏன்னா அந்த வீட்டில் மற்ற 2 மருமகளை விடையும் எனக்கு ரோகிணியை தான் ரொம்ப பிடிக்கும். ரோகிணியை அவ்வளோ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன். ஆனால் இப்படி என்னை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் எந்த தப்பும் செய்யாத மனோஜோட வாழ்க்கையும் இப்படி செஞ்சிட்டாலேங்க. ஆனால் அவள் செஞ்சதை தப்புன்னு கூட உணராமல் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்குறது தான் என்னால் தாங்கவே முடியலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலையும், நீ தானே உன் மருமகன்னு சொல்லி பணக்கார மருமக தான் இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்ட. அதனால தான் இப்படி உனக்கு ஒரு நிலைமை வந்திருக்கு. நீ தப்பு செஞ்சதுக்கு மனோஜோட வாழ்க்கையிலையும் இப்படி பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, அதுக்கு உடனே விஜயாவும், ஆமாங்க இங்கே நடந்த விஷயம் எல்லாமே இந்த ஸ்ருதியோட அம்மா மீனாவோட அம்மான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க. அதுலேயும் இந்த ஸ்ருதியோட அம்மா வீட்டுக்கே வந்து ரோகிணியை பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? அப்போ நீங்கள் ஏமாந்துட்டீங்களான்னு ஏன் முன்னாடியே கேள்வி கேட்டு அவமானப்படுத்துவாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கெலாம் எப்படி பதில் சொல்ல? சொந்தக்காரங்களுக்கெலாம் தெரிஞ்சால் ஃபோன் போட்டு கேட்பாங்க. அதுலேயும் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நீ இத்தனை நாள் இப்படி ஏமாந்து தான் அந்த ரோகிணியை நல்லா கவனிச்சுக்கிட்டியா அப்படின்னு கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துவாங்கங்க அப்படின்னு சொல்ல, நீ பொறுமையாரு. நீ செஞ்சதுக்கு தானே எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. நீ மட்டுமா ரோகிணியை நம்பி ஏமாந்த? உன்னால் நாங்களும் தான் ஏமாந்துருக்கோம். மற்றவங்க கேள்வி கேட்டால் நீ ஏன் பதில் சொல்லிக்கோ. ஏன்னா ஆசையாக ரோகிணியை அந்த வீட்டோட மருமகளாக்கணும்னு நினச்சதும் நீ தான். வீட்டுக்கே தெரியாமல் பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி பார்லர் வச்சு கொடுத்ததும் நீ தான். அப்போ நீ தான் அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை. ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்கிறாங்க விஜயா. இங்கே முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இங்கே சவாரிக்கு கிளம்பி போகிறாரு. சவாரிக்கு போயிட்டு இருக்கும்போதே இங்கே முத்துவுக்கு பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க. பாட்டி ஃபோன் பண்ண உடனே முத்து நினைக்கிறாரு, என்ன சரியாக பாட்டி இப்போ பார்த்து ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்லலைன்னா அப்புறம் ஊருக்கு வரப்ப எதுக்காக இதெல்லாம் நீ சொல்லலைன்னு கேட்டு திட்டுவாங்க. சரி பாட்டிக்கிட்ட என்ன ஏதுன்னு முதல்ல கேட்போன்னு ஃபோன் எடுத்து இங்கே முத்து பேசுகிறாரு. பாட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஏன் முத்து பாட்டியை எல்லாரும் மறந்துட்டீங்களா? இப்போ நான் ஃபோன் பண்ணாதான் நீ பேசுவியா? மீனா நீ ஏன் அண்ணாமலை கூட நான் ஃபோன் பண்ணால் எடுத்து பேச மாட்டேங்கிறான். அண்ணாமலை நல்லா தானே இருக்கான், வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்க, உடனே முத்துவும் இல்லை பாட்டி அப்பா ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. கொஞ்சம் வெளியில் வந்தேன் பாட்டி, அதான் ஃபோன் எடுக்க முடியல. நான் அதுக்கெல்லாம் நீங்கள் கோவப்படலாமா அப்படின்னு சொல்ல, வீட்டில் எதுவும் பிரச்சனையா முத்து அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் பாட்டி அப்படி கேட்குறீங்கன்னு சொல்ல, இல்லை அண்ணாமலைக்கு நேற்றுலேருந்து ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன், அவன் ஃபோனே எடுக்கலை. என்ன ஏதுன்னு பதட்டமாக தான் உனக்கு ஃபோன் பண்ணேன்னு கேட்கும்போது, அதை ஏன் பாட்டி கேட்குறீங்க? ஒன்று உங்கள் மருமக விஜயாவால் பிரச்சனை வருது, இல்லை உங்கள் பேரை மனோஜால் அந்த பார்லலம்மாவால் வீட்டில் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே பாட்டியும் அதானே பார்த்தேன், அதான் அண்ணாமலை எனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு ஃபோன் எடுத்து பேசாமல் இருக்கான் போல். நான் என்னவோ அண்ணாமலைக்கு தான் ரொம்ப முடியாமல் இருக்கானோன்னு நினச்சி தான் ஃபோன் பண்ணேன். வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக அது விஜயாவால் தான் வரும்னு எனக்கு தான் நல்லா தெரியுமே. அதனால் என்ன நடந்ததுன்னு தெளிவாக சொல்லு முத்து அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குடனே முத்துவும், பாட்டி நான் சொன்னால் நீங்கள் ரொம்ப மனசு வேதனைப்படுவீங்க, ஆனாலும் வேறு வழி இல்லை பாட்டி, நடந்த எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் அப்படின்னு முத்துவும் வீட்டில் ரோகிணியால் என்னென்ன பிரச்சனை வந்தது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதான் பாட்டி பொங்கல் விழாவை ஊரில் வச்சு கொண்டாடுறதுக்கு நாங்கள் எல்லாரும் வந்திருந்தோம்ல, அந்த பார்லர் அம்மா கூட தன்னுடைய மலேசியா மாமா வராருன்னு யாரோ ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தாங்களே அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவர் மலேசியாவிலேருந்து தானே வந்தார், அவர் தானே ரோகிணியோட மாமா அப்படின்னு கேட்க, அதுதான் இல்லை பாட்டி, நாங்கள் பரசு மாமா கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அவங்க வீட்டு அந்த கல்யாண ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அங்கே மாப்பிள்ளையோட மாமாவை கூட்டிகிட்டு வந்து அறிமுகப்படுத்தும் போது தான் தெரிய வந்தது, அங்கே ரோகிணி கூட்டிகிட்டு வந்த மலேசியா மாமா வேறு யாரும் இல்லை,
பக்கத்து ஊரில் கடை வச்சு நடத்துகிற அந்த ப்ரௌன் மணி தான்ற உண்மை தெரிய வந்த உடனே அவரை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து உண்மை என்னன்னு எல்லார் முன்னாடியும் நானும் மீனாவும் சொல்ல வச்சதுனால ரோகிணியை பற்றி எல்லாம் எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. ரோகிணி தான் வேணும்னே அங்கே கடையில் வேலை பார்க்குற அந்த ஆளை நடிக்க வாய்ப்பு வாங்கி தரேன்னு கூப்பிட்டு வந்து பொய் சொல்ல வச்சு அவரையும் ஏமாற்றி நம்ம குடும்பத்தையும் ஏமாற்றிருக்காங்க. என்னுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் எனக்காக மலேசியா மாமா மாதிரி நடிக்கணும். நான் சொன்ன பொய்யெல்லாம் வீட்டில் உள்ளவங்க நம்புற மாதிரியே நீங்கள் பேசணும் அப்படின்னு அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்து ஏமாத்திருக்காங்க பாட்டி அப்படின்ற உண்மையை முத்து பாட்டிக்கிட்ட சொல்ல பாட்டியும் பேரதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன முத்து சொல்கிற, அந்த ரோகிணியா இப்படியெல்லாம் செஞ்சா அப்படின்னு கேட்க, ஆமாம் பாட்டி, அந்த ரோகிணி தான் பாட்டி இப்படியெல்லாம் செஞ்சு அம்மாவை ரொம்ப ஏமாத்த அம்மா இருந்த கோவத்தில் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணியை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டாங்க. இப்போ மனோஜோட வாழ்க்கையை பற்றி யோசனை பண்ணி அம்மா வீட்டில் அழுதுட்ருக்காங்க. என்ன செய்யன்னு தெரியல. அதனால தான் அப்பா ஃபோன் எடுத்து பேசினா இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குமேனு தான் உங்ககிட்ட பேசாமல் இருந்திருப்பாங்க போல அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இதை கேட்ட பாட்டியும் இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கிளம்பி வந்திருப்பேனே. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த ரோகிணியாக இருந்தாலும் நம்ம பேச்சை கேட்காம முடிவெடுத்து மனோஜுக்கு அந்த ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சது உன் அம்மா விஜயா தானே. அப்போ அவள் தானே இந்த பிரச்சனைக்கு காரணம். நான் உடனே கிளம்பி வரேன். நான் விஜயா கிட்ட என்ன ஏதுன்னு பேசுகிறேன். தப்பு செஞ்ச யாரையும் சும்மா விடக்கூடாதுல்ல. எங்கள் பேச்சா அப்போ விஜயா கேட்கவா செஞ்சா? இப்போ உட்காந்து அழுது என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாட்டி ரொம்ப கோவமாக விஜயாவை முத்துக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போதே திட்ட ஆரம்பிக்க, பாட்டி நீங்களும் வந்து திட்டினீங்கன்னா அப்புறம் வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லுவாங்க பாட்டி அப்படின்னு சொல்ல, அதுக்குன்னு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்தால் சரிப்பட்டு வருமா? விஜயாவோட மாமியார் நான் தானே. நானே வந்து விஜயாவை கேள்வி கேட்குறேன். தப்பு செஞ்சதெல்லாம் விஜயா தானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு உண்மை தெரிஞ்ச உடனே முத்துக்கிட்ட பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. முத்துவும் நடந்த எல்லாத்தையும் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு அவர் சவாரிக்கு கிளம்பி போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே மீனா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. பாட்டியும் அங்கே வாசலில் வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்த மீனா, வாங்க பாட்டி வாங்க. என்ன பாட்டி, எனக்கு ஃபோன் கூட பண்ணலை, திடீர்னு வந்து நிற்கிறீங்க, வாங்க பாட்டி நீங்கள் வந்திருக்கீங்கன்னு பார்த்தா அண்ணாமலை மாமா ஏன் உங்கள் பேரை முத்துன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு கேட்க, பாட்டி முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமும் சிரிப்பும் இல்லாமல், மீனா நீ நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, வீட்டில் அண்ணாமலை விஜயான்னு எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்கும்போது மீனா அமைதியாக இருக்க, அது எப்படி நல்லா இருப்பாங்க? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த விஜயா தானே. என்ன மூத்த மருமகளை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டாளா விஜயா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் எப்படி பாட்டி உங்களுக்கு தெரியும்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியும். அண்ணாமலை விஜயான்னு வீட்டில் உள்ள எல்லாரையும் முதல்ல கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி மீனா கிட்ட. உடனே மீனா விஜயா அண்ணாமலை கிட்ட பாட்டி வந்த விஷயத்த சொல்ல, அண்ணாமலை வந்த உடனே என்னம்மா திடீர்னு வந்திருக்கிறீங்க, எனக்கு ஃபோன் கூட பண்ணலையே அப்படின்னு கேட்க, ஃபோன் பண்ண அண்ணாமலை, வீட்டில் நடந்த பிரச்சனையால் நீ அதை கவனிக்கல போல, முத்து மூலமாக என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, விஜயா ரொம்ப கோவமாக மீனாவையும் முத்துவையும் பார்த்து முறைக்கிறாங்க. வீட்டில் நடக்கிற பிரச்சனையை இந்த மீனா அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவமானப்படுத்துவான்னு பார்த்தா இப்போ எங்கள் அத்தையவே வர வச்சுட்டாங்க போல. இன்னும் என்னென்ன நடக்க போதோ, என் அத்தை வந்தால் வேற சும்மா இருக்க மாட்டாங்களே, பிரச்சனையை வேற ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு விஜயா திருன்னு முழிச்சிட்ருக்க, என்ன மருமகளே விஜயா என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்க பாத்தியா நீ அப்படின்னு பாட்டி ஆரம்பிக்க, உடனே அண்ணாமலையும், அம்மா இப்போதாம்மா பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிருக்கு, இங்கே விஜயாவும் அழுதுகிட்டே இருந்தாமா அப்படின்னு சொல்ல, என்ன மூத்த மருமக வீட்டை விட்டே வெளியில் போயிட்டாளா, நீ ஏன் அனுப்பிட்டியா விஜயா அப்படின்னு கேட்க, உடனே விஜயா சொல்கிறாங்க, அத்தை வேற என்ன செய்கிறது, அந்த ரோகிணி செஞ்சது சாதாரண தப்பா என்ன? ஏற்கனவே என் வீட்டுக்காரரோட 30 லட்ச ரூபா பணம் அந்த ஜீவா மூலமாக கிடைச்சதை மறைச்சி அந்த பணத்தை வச்சு மனோஜுக்கு பெருசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கணும், கடையை ஆரம்பித்து கொடுக்கணும்னு எங்களை ஏமாத்தினா. அதையே எங்களால் தாங்கிக்க முடியல. நான் கோவத்தில் ரோகிணியை நல்லா வெளுத்து வாங்கி இனி என்கிட்ட நீ பொய் சொல்லவே கூடாது, உண்மையை மறைக்கவே கூடாதுன்னு எவ்வளவோ சொல்லி புரிய வச்சேன். அதை விடவும் பெரிய தப்பாக செஞ்சிட்டாலே, எனக்கு வேறு என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே இங்கே மனோஜும், ஆமாம் பாட்டி அந்த ரோகிணியை நம்பி நாங்கள் எல்லாரும் ஏமாந்துட்டோம். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. அந்த கதிர் எப்படி 30 லட்ச ரூபா பணத்தை ஏமாற்றி என்னை அவமானப்படுத்தினானோ அதே மாதிரி கூடையே இருந்து என்னை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா இந்த ரோகிணி. அவளுக்குன்னு பெருசாக மலேசியாவில் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொன்னாதான் இந்த வீட்டில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். எங்கள் அம்மா அவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு மலேசியாவிலேருந்து தன்னுடைய மாமா வராருன்னு பொய் சொல்லி ஏமாற்றி இப்போ முத்து மீனா மூலமாக உண்மை தெரிஞ்ச உடனே மன்னிப்பெல்லாம் கேட்டா. ஆனால் அம்மா கோவத்தில் வீட்டை விட்டு வெளியில் போ, உனக்கு இனி இடம் இல்லைன்னு அனுப்பிட்டாங்க பாட்டி. அவள் செஞ்சது பெரிய தப்பு தானே பாட்டி அப்படின்னு சொல்ல, உடனே பாட்டி கேட்குறாங்க, ஏன் மனோஜ்
உனக்காவது கொஞ்சமாவது ஏதாவது இருக்கணும்ல. பணம் தான் முக்கியம்னு ஆசைப்பட்டு உன் அம்மா மாதிரி தானே நீயும் ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. பணம் இல்லைன்ன உடனே ரோகிணியை உடனே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது மட்டும் சரியா என்ன? ரோகிணி மேலே எவ்வளோ தப்பு இருக்கோ அதே மாதிரி விஜயா மேலேயும் நிறைய தப்பு இருக்கு. ஏன் விஜயா, இந்த கல்யாணம் நடக்கும்போதே நானும் அண்ணாமலையும் உன்கிட்ட சொன்னோமா இல்லையா? ரோகிணியோட குடும்பத்தில் யார் யார் இருக்காங்க, இல்லை ரோகிணியை பற்றி சரியாக விசாரிச்சியா? உடனே இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள ரோகிணியோட அப்பா சொந்தக்காரங்கன்னு யார்கிட்டயாவது நீ ஃபோனில் பேசு, வரவை நாமளே முன்னாடி நின்று பேசுவோன்னு சொன்னதுக்கு ரோகிணி என்னென்னவோ சொன்னா, ரோகிணியை தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணியே. இப்போ ஒன்னால தானே மனோஜோட வாழ்க்கையிலேருந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அப்போ பிரச்சனைக்கு முதல்ல காரணமே நீ தானே. யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? பணம் வருதுன்னு சொன்னால் அப்படியே நம்பிடுவியா என்ன? முதல்ல நீ திருந்தணும் விஜயா. உனக்கு பணம் தான் முக்கியம்னு ரோகிணி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. அதனால பணத்தை பற்றி பேசினா நீ அவளை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கிடுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவள் பொய் சொல்லி உன்னை ஏமாற்றி இந்த மனோஜையும் கல்யாணம் பண்ணியிருக்கா. இப்போ வரைக்கும் ரோகிணிக்கு மலேசியா மாமா இல்லைன்னு கண்டுபிடிச்ச நீ இப்போயாவது ரோகிணியோட அப்பா மலேசியாவில் இல்லை, அவள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு இப்போயாவது உனக்கு புரிய வந்ததா? பணம் முக்கியம்னு நினச்ச நீ அவமானப்பட்டு நிற்கிற. பணம் முக்கியம் இல்லை, குணம்தான் முக்கியம்னு நினச்ச அண்ணாமலையோட மருமக மீனா இந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருக்கிறா. இதுலேருந்து உனக்கு என்ன தெரிய வருது? பணத்தை பெருசாக நினைக்கக்கூடாதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ ரொம்ப பணத்து மேலே ஆசைப்பட மனோஜோட வாழ்க்கையிலேருந்து ரோகிணி பிரிஞ்சும் போயிட்டா. அதுக்கும் நீ தான் காரணமாக இருந்திருக்க. இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும் விஜயா? இனியாவது கொஞ்சம் பொறுப்பான மாமியாராக நடந்துக்கோ அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் இதே தாம்மா நானும் சொன்னேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே விசாரிச்சிருந்தா உண்மை தெரிஞ்சிருக்கும், ரோகிணி இந்த வீட்டோட மருமகளாக வந்திருக்க மாட்டா. இப்போ கல்யாணமாகி 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நீ பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு சொல்லி ரோகிணியை வெளியில் அனுப்புனா ஏதாவது நியாயம் இருக்கா? திட்டலாம், அவமானப்படுத்தலாம், இப்படி செய்யாதன்னு சொல்லி அவளை திருந்தி வாழ சொல்லலாம். அதுக்கு மேலே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுமான்னு நானும் யோசித்தேன். ஆனால் விஜயா தான் நான் தான் அவளை மருமகளாக கூட்டிகிட்டு வந்தேன், அதனால் நான் தான் முடிவெடுப்பேன்னு வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாமா அப்படின்னு சொல்ல உடனே பாட்டி சொல்கிறாங்க, ஏன் விஜயா, என்னைக்காவது நீ ஒரு நல்ல மருமகளாக எனக்கு நடந்திருக்கியா? நல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கியா? இல்லை நான் நினச்ச மாதிரி தான் அண்ணாமலையை நல்லா பார்த்துக்கிட்டியா? இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மாமியாராகவும் இல்லை, அண்ணாமலைக்கு நல்ல மனைவியாகவும் இல்லை, எனக்கு ஒரு நல்ல மருமகளாகவும் நீ நடந்துக்கல. அப்போ நான் கோவப்பட்டிருந்தா உன்னையும் தான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்கலாம். அப்படிலாம் செய்யாமல் நானும் அண்ணாமலையும் பொறுமையாக தானே இருக்கோம். அப்போ என்ன ஏதுன்னு ரோகிணி என்ன சொல்ல வரான்னு முதல்ல கேட்டு தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? இன்னும் என்னென்ன பொய் சொல்லி அவள் உன்னை ஏமாத்திருக்காளோ? இப்போ பெரிய பணக்காரி இல்லைன்ற உண்மை தெரிய வந்திருக்கு. மனோஜ் மேலே உள்ள ஆசையிலையும் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணத்துலையும் வேற என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்கான்றதும் நம்மளுக்கு தெரியணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்க, அவளை பற்றி இனி பேசவே வேண்டாம் அத்தை. இந்த ரோகிணி எனக்கு மருமகளே கிடையாது. ஏன்னா யார் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு நினச்சினோ அந்த முத்து மீனா முன்னாடி என்னை தலகுனியை வச்சு அவமானப்படுத்தின ரோகிணி என்றைக்கும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாது. கண்டிப்பாக என் பையன் மனோஜோட வாழ்க்கையில் நான் நல்லது தான் செய்வேன். இந்த ரோகிணி மாதிரி ஆளெல்லாம் வேண்டான்னு மனோஜுக்கு இதை விட பெரிய இடத்துல வசதியோடு வரக்கூடிய பொண்ணாக பார்த்து நான் அந்த ரோகிணி முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சு அந்த ரோகிணியை நான் அவமானப்படுத்தி அள வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்ல ரொம்ப கோவமாக இருந்த பாட்டி ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. மறுபடியும் வசதியான குடும்பம் வேணும், வசதி வாய்ப்போடு வரக்கூடிய பொண்ணு வேணும்னு ஆசைப்படுறையே தவிர்த்து இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளை கொண்டு வரணும் நீ நினைக்க மாட்ட. திருந்த மாட்டியா நீ? அசிங்கமாக இல்லை உனக்கு? இப்படி பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் நீயும் உன் பையன் மனோஜும் இப்படி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறீங்க. நானே ஒரு முடிவெடுக்கிறேன், அது வரைக்கும் அமைதியாரு அப்படின்னு விஜயாவை நல்லா திட்டுறாங்க. உடனே விஜயாவும் கோவமா மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே, என்ன மீனா அமைதியாக நிற்கிற? போ கிச்சனில் இருக்க வேலையை பாரு, வேணும்னே என் அத்தையை வர வச்சு என்னை அவமானப்படுத்துறீங்கல்ல அப்படின்னு சொல்ல அதுக்குடனே பாட்டி சொல்கிறாங்க, விஜயா என் முன்னாடி மீனாவை இப்படிலாம் பேசினேன், அவ்வளவுதான். உன் வேலையை நீ பாரு. மீனா இந்த வீட்டோட பொறுப்பான மருமக. வீட்டு வேலையெல்லாம் எப்படி செய்யணும்னு மீனாக்கு நல்லா தெரியும். உனக்கு ஒரு மருமகளை தேர்ந்தெடுத்து வீட்டுக்கு கொண்டு வரவே உன்னால் முடியல. இதில் பொறுப்பாக இருக்கிற மருமக மீனாவை ஏளனமாக பேசுகிறது பெரிய வேலையாக வேற வச்சுருக்க. இனியாவது திருந்தி பொறுப்பாக நடந்துக்க. ஒன்னால தான் வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது. நீ தான் அந்த ரோகிணியால் பணத்தையும் ஏமாந்து இப்போ மனோஜ் வாழ்க்கையிலையும் ஏமாந்து போய் நிற்கிறான். அமைதியாரு. எனக்கு இருக்கிற கோவத்தில் நானே உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன். உன்னை பார்த்தா எனக்கு அவ்வளோ கோவம் வருது.
அப்படின்னு வீட்டுக்கு வந்த பாட்டி விஜயாவை ரொம்பவே கோவமா திட்ட ஆரம்பிக்க அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலையும் எவ்வளவோ சொன்னாலும் பணம் முக்கியம்னு நினைக்கிறாமா விஜயா. அதனால தான் ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு மனோஜுக்கு மறுபடியும் பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வேற பேசிட்டு இருக்கா. என்னைக்கு தான் இந்த விஜயா திருந்துவாளோ அப்படின்னு சொல்ல, இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். போ விஜயா போ, எனக்கு தேவையான சாப்பாடெல்லாம் நீயே சமைச்சு கொடு. மீனாக்கு தான் வெளியிலையும் வேலை இருக்குல்ல, இனி வீட்டில் இருந்து என்ன நீ நல்லா பார்த்துக்கோ. இங்கே ரோகிணி கிட்ட என்ன ஏதுன்னு விசாரித்து உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சி மனோஜ் கூட ரோகிணியை வாழ வைக்கலாமா வேண்டாமான்ற முடிவை நான் எடுக்கிறேன். இனி நீ மாமியாருன்னு எப்படி நடந்துக்கணும், மற்ற மருமகளை எப்படி கவனிக்கணும்னு என்ன பார்த்தாவது தெரிஞ்சுக்கோ. புரியுதா? வீட்டில் இருந்து வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்கா செய். மற்றபடி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். மீனா நீ உள்ளவா, உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி விஜயாவை கிச்சனுக்கு அனுப்பிட்டு மீனாவை கூட்டிகிட்டு போய் பேச போகிறாங்க பாட்டி. இதை பார்த்துட்டு விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. தேவையில்லாமல் வீட்டில் நடந்த பிரச்சனையெல்லாம் என் மாமியார்கிட்ட சொல்லி அவங்கள வர வச்சு என்னையும் திட்டு வாங்கி விட்டு இப்போ நான் அவமானப்பட்டு என்னை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துகிற என் அத்தையை பார்த்து மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா நாளை தலை குனிஞ்சு நிற்கிறேன், இப்படிலாம் நடக்கணும் தான் அந்த முத்துவும் மீனாவும் ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி அவங்க நினச்ச மாதிரியே நடக்குது. எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அந்த ரோகிணியை நம்பினல்ல, அதனால தான் வரப்போகிற எல்லார் முன்னாடியும் நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாலும் பாட்டி மறுபடியும் வந்து விஜயாவை கேள்வி கேட்டதால் மீனா முத்து முன்னாடி அவமானப்பட்டது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமாக ரோகிணி மேலே கோவத்தில் இருக்கிறாங்க விஜயா. இங்கே அண்ணாமலை கண் கலங்கி நிற்கிற விஜயா கிட்ட சொல்கிறாங்க, மீனா பொறுப்பான மருமக, அவளை நீ புரிஞ்சுக்கிட்டனா உன்னை நல்லா பார்த்துப்பா. மீனா ஒன்றும் ரோகிணி மாதிரிலாம் கிடையாது. நீ பணம் வேணும்னு ரோகிணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த, ஆனால் இந்த வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மீனா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறா. சீக்கிரமாகவே மீனாவை புரிஞ்சுக்கோ. நல்ல மருமகளாக மீனாவை நீ ஏற்றுக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்ல, பதில் பேசாமல் விஜயா நானாவது அந்த மீனாவை மருமகளாக ஏற்றுக்கிறதாவது வர எல்லாரும் மீனாவையே புகழ்ந்து பேசுகிறாங்க. நான் என்னவோ பெரிய தப்பு பண்ணிட்டே தான் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு ரோகிணியால் எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க விஜயா. எங்கே போகிறதுனே தெரியாத இங்கே ரோகிணியும் அழுதுகிட்டே அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னால் அம்மா ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்களே, என்ன செய்யனே தெரியலையே, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மனோஜ் கூட சந்தோஷமாக வாழலாம்னு நினச்சா அதுக்குள்ளே இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சேன்னு நிற்கிறாங்க ரோகிணி.